நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில். உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தின் அடிவாரத்தை எட்டியுள்ளார் 8 வயது சிறுவன். குடும்பத்தினர் யாருமின்றி தனி ஆளாக மகனை அழைத்துச் சென்ற தாயின் பயணம் குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கேக்கு, பொம்மை, வீடியோ கேம்னு பிறந்தநாள் பரிசுகள் குவிகிற இந்த காலத்துல கோவையைச் சேர்ந்த யங் மாம் ஒருத்தர் தன்னோட 8 வயசு செல்ல மகனுக்கு எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் மலையேற்ற பயணத்தையே பரிசா கொடுத்து எல்லாரையும் அசர வச்சிருக்காங்க. இது வெறும் சாகசமா? அட போங்க பாஸ், இது அந்த அம்மாவோட ஃபிட்னஸ் பயணத்தோட உச்சம். கோவை மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த கவிதா ஐடி கம்பெனியில வேலை பார்க்குற ஒரு சூப்பர் மாம். டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் போடுறது நார்மல்னு சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காம தீவிரமா உடற்பயிற்சி செஞ்சு இப்ப ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்டாவே மாறிட்டாங்க. அவங்களோட மலையேற்ற சாகசங்களை பார்த்து மகன் போஷித்துக்கும் அதே ஆர்வம் தொத்திக்கிச்சு. 5 வயசுல இருந்தே மலையேற்றத்துல ஆர்வம் காட்டி வந்த போஷித்துக்கு 8வது பிறந்த நாளுக்கு ஒரு மறக்க முடியாத பரிசா இந்த எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் மலையேற்றத்தை கொடுத்திருக்காங்க கவிதா. உலகத்திலேயே உயரமான எவரெஸ்ட் சிகரத்தோட அடிவாரத்தை எட்டுறது சாதாரண விஷயம் இல்ல. அதனால 2 மாசத்துக்கு முன்னாடியே போஷித்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயார்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க கவிதா. உணவு கட்டுப்பாடு, யோகா, தியானம்னு கடுமையான பயிற்சிகளை செஞ்சிருக்காரு போஷித். ஆரம்பத்துல இருந்தே அவரோட டெசிஷன் தான் நான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவேன். இஃப் ஹி சேஸ் எஸ், according to me he should stick to the decision, no matter what he should do it. அந்த மாதிரியான ஒரு attitude and அவர் வளர்த்தன விதமே அது வேற மாதிரி தான் இருந்துச்சு. So I asked him, he said yes, that was the starting point. அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ சந்தீப்பும் ட்ரைனிங் சார்ட் மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஐ பீயிங் அ ஃபிட்னஸ் கோச், ஐ டுக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபுட் ஆல்சோ. ஸோ மேக்ஸிமம் வெளியில சாப்பிட்றது கிடையாது. வீட்டில் சாப்பிட்றதுமே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்க மாதிரி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி, தினமும் எக்கு, சிக்கன், இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ், ப்ரோட்டீன் ரிச் மேக்ஸிமம் கொடுக்கணும். அதெல்லாமே அவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்வேன். என்னையும் தாண்டி ஒரு படி முன்னாடி போய் 14 நாட்கள்ல 130 கிலோமீட்டர் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் மலையேற்றத்தை என் பையன் முடிச்சான்னு கவிதா பெருமையா சொல்றாங்க. He also very well trained. நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு அண்ட் ஹி ஃபெல்ட் ஓகே. எனக்கும் அந்த கடைசி நிமிஷத்து வரைக்குமே ஒன்லி இஃப் ஹி ட்ரெயின்ஸ் வெல் ஐ வாண்ட் டு டேக் ஹிம். ஏன்னா ஐ ஷுட் நாட் புட் ஹிம், இட் ஷுட் நாட் டார்ச்சர் ஃபார் ஹிம். அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அவரும் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டாரு. அண்ட் தென் இட் ஜஸ்ட் ஹேப்பன். கூலராக இருந்துச்சு. நாங்கள் பிளாங்கெட் போட்டு தான் படுத்தோம். அப்புறம் அங்கே வியூவெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவரெஸ்ட் சிகரத்தோட உச்சிக்கு போய் சாதனை படைக்கணும்னு போஷித் வச்சிருக்கிற இலக்கை அடைய முழு சப்போர்ட்டும் கொடுப்பேன்னு சொல்ற கவிதா, படிப்பை தாண்டி விளையாட்டுலையும் சாகசங்கள்லையும் குழந்தைகளை ஈடுபடுத்தணும்னு பெற்றோருக்கு ஒரு குட்டி அட்வைஸும் தராங்க. டிஜிட்டல் உலகத்துல மூழ்கி போகாம குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மறக்காதீங்கன்னு இந்த ஃபிட்னஸ் மாம் அழுத்தமா சொல்றது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா. நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில்.